Dear students, welcome back to Nurses Profile channel. நீங்க paramedical counseling அப்ளை பண்றதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். சோ உங்களோட கட் ஆஃப் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. எந்த கட் ஆஃப்க்கு என்ன மாதிரி நம்ம காலேஜஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கவர்மெண்ட் காலேஜா, பிரைவேட் காலேஜா, இல்லனா வந்து பெஸ்டான BSc நர்சிங், B.Pharm, BPT இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸா, இல்லனா BSc MLT, ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜியா, டயாலிசிஸ் டெக்னாலஜியா, சோ எந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஓரளவு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஐடியா வரலன்னா நம்மளோட சேனல்ல கேட்டகரி வைஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருஷம் 2025-26 வருடத்துக்கான பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட அப்ளிகேஷன் எப்போ ஓபன் ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஒன் திங் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நான் தம்ப்நெயில்ல பேஸ்ட் பண்ணிருக்கேன் இல்லையா? இது வந்து போன வருஷத்துக்கு கொடுத்த ஒரு நோட்டிபிகேஷன், நியூஸ் பேப்பர்ல கொடுத்தது. அதே மாதிரி இந்த வருஷமும் நியூஸ் பேப்பர்ல கொடுப்பாங்க. எல்லா மாவட்டத்திலையும் எல்லா பேப்பர்லயுமே கொடுப்பாங்க. நீங்க ரெகுலரா இன்னையில இருந்து என்ன செய்யுங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணுங்க. நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணாலே அதுல என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அப்படி உங்களுக்கு முடியல, நியூஸ் பேப்பர் எனக்கு வரல, எங்க வீட்டுக்கு வரல அப்படின்னா நீங்க அடுத்து ஃபாலோ பண்ண வேண்டிய வெப்சைட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா tnmedicalselection.net. இந்த வெப்சைட்ல தான் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட கவுன்சிலிங்கா இருந்தாலும் சரி, GNM ஆஃப் நர்சிங்கோட கவுன்சிலிங்கா இருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்சஸோட கவுன்சிலிங், போஸ்ட் பேசிக் BSc நர்சிங், B.Pharm, லேட்டரல் என்ட்ரி, PharmD கவுன்சிலிங் குறித்த அப்டேட் கொடுப்பாங்க. இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு ரெகுலரா ஃபாலோ பண்ண தெரியல, எனக்கு வந்து மொபைல் டேட்டா இல்ல, ஓபன் ஆகிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க, டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். சரி, இப்போ இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓபன் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து போன வருஷத்துக்கான அப்ளிகேஷன், 2024 வருஷத்துக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓபன் ஆயிருக்குது அப்படிங்கறத பாருங்க. 23/5/2024 அன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. அதாவது மே மாசம் கடைசியில வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டே டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 21/6/2024 வரை கொடுத்திருக்காங்க. சோ ஒரு 20 நாட்கள்ல இருந்து 30 நாட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா டைம் கொடுப்பாங்க. சோ உங்களுக்கு அப்ளிகேஷனோட சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னா 500 rupees வந்து சார்ஜ் பண்ணிருப்பாங்க. சோ எல்லா கோர்ஸ்க்கும் சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டா போதும். மொத்தம் 500 ரூபாய் செலவழிச்சு நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்க்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வந்து தனியார் கல்லூரிகளுக்கும் உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். சோ கவர்மெண்ட்ல என்னென்ன கோர்சஸ் வரும் அப்படிங்கிறது நிறைய வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தா வந்து போயிட்டு இருக்கும். இதே மாதிரி PharmDக்காக அப்ளை பண்றதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்றீங்க. சோ PharmDயும் அதே மாதிரி தான் அப்ளிகேஷனுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 23/5/2024 அன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு ஒரு 14/6/2024 வரை டைம் கொடுத்திருக்காங்க. சோ நமக்கும் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பா வந்து ஒரு 20 ல இருந்து 30 நாள் டைம் கொடுப்பாங்க. அவசரம் வேண்டாம், பொறுமையா நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனுக்கான டெமோ வீடியோ எல்லாமே நம்மளோட சேனல்ல போடுவோம். சோ எப்ப அப்ளிகேஷன் வரும், அப்ளிகேஷன் இன்ஜினியரிங்க்கு ஓபன் பண்ணிட்டாங்க, ஆர்ட் அண்ட் சயின்ஸ்க்கு ஓபன் பண்ணிட்டாங்க, பாராமெடிக்கலுக்கு ஓபன் பண்ணிட்டாங்களோ, நான் மிஸ் பண்ணிட்டேனோ அப்படி நினைக்கவே வேண்டாம். இன்னும் அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆகல. சோ இந்த மாசம் கடைசியில நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போன வருஷம் 23ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓபன் பண்ணனால இந்த வருஷம் ஒரு 20ஆம் தேதி இல்லைன்னா 18ஆம் தேதி அந்த ரேஞ்சில நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணலாம். எப்படி அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்றதுக்கு ஒரு 20 டேஸ் டைம் கொடுக்குறாங்களோ, இதே மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி திருப்பி ரேங்க் லிஸ்ட் வரதுக்கும் ஒரு 10 to 15 டேஸ் டைம் எடுக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்த ஒரு 1 வீக்ல கவுன்சிலிங் நடத்துவாங்க. கவுன்சிலிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 நாள்ல இருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் நடக்கும். கவுன்சிலிங் முடிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ள நீங்க காலேஜ் போற மாதிரி இருக்கும். சோ எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். அதுலயும் குறிப்பா வந்து பாராமெடிக்கலுக்குள்ள வரணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுமை அவசியம். ஏன்னா எல்லா கவுன்சிலிங்கும் நடக்கிற மாதிரி நமக்கு ஃபாஸ்டா நடக்காது, நமக்கு கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும். சோ இப்படி லேட்டா நடக்கிறதுல நன்மை நமக்கு தான். கட் ஆஃப் வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா குறையும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வேற வேற கோர்ஸ்க்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா போயிடுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அப்ளிகேஷன் ஓபன் ஆனோன்னு நானே சேனல்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். இல்லைன்னா உங்களோட ரெகுலரா நியூஸ் பேப்பர் என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட வெப்சைட் ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.